Hi friends, welcome to Lex Kanitham. இந்த வீடியோல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படினா பயிற்சி 1.4ல உள்ள 5வது கணக்கு பார்க்க போறோம். f from n to n அதாவது இயல் எண்களில் இருந்து இயல் எண்களுக்கான ஒரு சார்பு என்ற சார்பு f of m equal to m squared plus m plus 3 என வரையறுக்கப்பட்டால் அது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு என காட்டுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு மட்டும் நம்ம சொன்னாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்கணும்னா இப்போ ஏங்கிற ஒரு கணம் இருக்குது. அந்த கணத்தில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பிங்கிற கணத்துலையும் வெவ்வேறு உறுப்புகள் தான் ஒரு ஆன்சராக இருக்கணுமே ஒழிஞ்சு ஒரே நம்பர் ஆன்சராக வரக்கூடாது. அதுதான் சரியா. ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது என்ன கொடுத்துருக்குனாங்க, எஃப் ஃப்ரம் n to n ஒரு சார்பு நம்மளுக்கு தெரியும். f of m equal to m squared plus m plus 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இயல் எண்கள் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் இப்போ ஏங்கிற கணம் எடுத்துக்கிறேன். அதில் எப்படி இருக்குன்னா நம்பர் 1 2 3 4 5 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஏன்னா இயல் எண்கள் n நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிலையும் அதே மாதிரி தான் 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். ஓகேவா. நான் இப்போ என்ன கொடுக்க போகிறேன்னா ஃபஸ்ட்டு நம்பர் f of 1 கொடுக்க போகிறேன். ஸோ f of 1ஓட ஆன்சர் எனக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 1 ப்ளஸ் 1 ப்ளஸ் 3 அப்போ ஆன்சர் 3 4 5. அடுத்து 2 ஸ்கொயர்டு ப்ளஸ் 2 ப்ளஸ் 3 2 2s are 4 4 ப்ளஸ் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 5. ஸோ ஆன்சர் இஸ் 9. நெக்ஸ்ட்டு f of 3 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 ஸோ 3 3s are 9 3 கூட்டிங்கன்னா 6 9 6 கூட்டிங்க அப்படின்னா 15. நெக்ஸ்ட்டு 4 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 4 ஸ்கொயர்னால் 4 4 16 ப்ளஸ் 4 3 கூட்டிங்கன்னா 7. இப்போ இது ரெண்டையும் கூட்டும் போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 23ன்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ இதை நம்ம இப்போ என்ன பண்ணோம், நெக்ஸ்ட் எப்படி நம்ம போட்டுகிட்டே போகலாம். f of 5 போடலாம், f of 6 போடலாம், எக்ஸட்ரா போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ இதை நம்ம அம்புக்குறி படத்தில் குறித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஏபி அப்படின்ற 2 கணமாக நம்ம எடுத்துக்கிறோம். அந்த கணத்தில் என்னெல்லாம் போட போகிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க நம்பரெல்லாம் போட போகிறோம். இயல் எண்கள்ங்கிறதுனால 1 2 3 4 5 6 எக்ஸட்ரா. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1 2ல் ஸ்டார்ட் ஆகும், இடையில 5 இருக்கும், நெக்ஸ்ட்டு 9, நெக்ஸ்ட்டு 15, நெக்ஸ்ட்டு 23, நெக்ஸ்ட்டு எக்ஸட்ரா இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ 1ஓட ஆன்சர் நம்மளுக்கு 1ன்னு போடும்போது எனக்கு என்ன ஆன்சர் கிடச்சிது 5 கிடச்சிது. நெக்ஸ்ட்டு 2ன்னு போடும்போது 9 கிடச்சிது. 3ன்னு போடும்போது 15 கிடச்சிது. 4 போடும்போது 23 கிடச்சிது. எக்ஸட்ரா போயிட்டே இருந்தது. ஓகேவா. 5 6 நம்ம இப்படி போட்டுகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஏல உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பிலையும் எனக்கு வெவ்வேறு உறுப்புகள் தான் ஆன்சராக கிடச்சிருக்கு. ஒரே நம்பர் ஆன்சராக இப்போ 1க்கு 5னா 2க்கும் எனக்கு 5 கிடைக்கல, வேறு அடுத்தடுத்து வேறு நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான். ஸோ ஆன்சரில் எப்படி எழுதுவீங்க, ஏயில் உள்ள வெவ்வேறு உறுப்புகளுக்கு பியில் வெவ்வேறு நிழலுருக்கள் உள்ளன. எனவே f ஆனது ஒன்றுக்கு ஒன்றான சார்பு ஆகும். அவ்வளோதான். ஒன்றுக்கு ஒன்றான சார்பா அப்படின்னு மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒன்றுக்கு ஒன்றான சார்பு தான் அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஓகேவா. ஓகே, இந்த சம் உங்களுக்கு ரொம்ப தெளிவாகவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.